ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் காதல். இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எப்படியாவது அபியை கூப்பிட்டு வந்திருப்பா. எனக்கு கால் வலி பயங்கரமாக இருக்குது, வேறு ஆள் யாருமே வேணாம் அப்படின்னு பாட்டி சொல்லிடுறாங்க. சித்தி இருந்துட்டு வேணவே வேணாங்கிறாங்க. அப்போ நான் அந்த வீட்டை விட்டு போயிடுவேன்னு பாட்டி சொன்னதுனால வேறு வழியே இல்லாமல் ராகவை கூப்பிட்றக்காண்டி போகிறாங்க. அங்கே அபி என்ன பண்ணுறாங்க, கோயிலில் உட்காந்துட்டு தேங்காயை உடச்சி தின்னுக்கிட்டு இருக்காங்க. பயங்கரமாக பச்சைப்பிள்ளை மாதிரி. அவங்க ஃபோன் பண்ணுறாங்க, அபியே இங்கே இருக்கிற அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு காஃபி ஷாப்புக்கு வா அப்படின்னு கூப்பிட்றாரு. அதெல்லாம் அங்கேலாம் வர முடியாது, என்கிட்ட பேசணும்னா என்னத்தான் தேடி வரணும் அப்படிங்கிறாங்க. சரி எங்கே இருக்க சொல்லி தொலை அப்படிங்கிறாரு. ஏன்னா ஆரம்பிச்சிட்டாடா அப்படின்னு நினைக்கிறாங்க, அரமண்டல் ஆரம்பிச்சிட்டாலே அப்படின்ட்டு. இந்த மாதிரி கோயிலில் இருக்கேன் வாங்கன்னு கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிடுறாங்க. அபி பார்த்துடுறாங்க, இருந்தாலும் கோயிலை சுற்றி வா, டென்ஷன் பார்த்தி மவனே அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் கோயிலை சுற்றி வர்றாரு ராகவ். எங்கே காணுமே அப்படின்னு மறுபடியும் ஃபோன் பண்ணுறாங்க. விளக்கு போட்டிருக்க இடம் இருக்குல்ல, அங்கே நிற்கிறேன் வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. அங்கே போயிட்டு என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க அபி. இல்லை பாட்டிக்கு ரொம்ப முடியல, உன்னை தான் கூப்பிட்றாங்க அப்படின்னு வேகமாக கூப்பிட்றாங்களா. என்ன இது வேகமாக இப்படிலாம் கூப்பிட்டா என்ன அர்த்தம், இப்படி தான் ஒருத்தவங்கள கேர் பண்ண கூப்பிடுவீங்களா அப்படிங்கிறாங்க. சரி வேறு எப்படி கூப்பிடணும், அப்படியே பவ்வி அம்மா பாட்டி சொல்லியிருக்காங்கல்ல, அவளை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வான்னு, அப்படின்னா இப்படி கூப்பிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஐயோ அப்படியே பாவறேன் அப்படின்னு செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. டென்ஷன் ஆகுது அவளோட பாட்டி சொன்னாங்களேன்னு பார்க்குறேன், அதான் நான் பார்த்தேன் பாட்டி சொன்னதுனால வந்து கூப்பிட்றீங்க அப்படிங்கிறாங்க அபி. அதுக்கப்புறமா எங்கிட்ட பார்த்துட்டு சரி பாட்டியை பார்க்க வாங்க அப்படிங்கிறாரா. எங்கேயோ பார்த்து கேட்கக்கூடாது, என் கண்ணை பார்த்து கேட்கணும், சும்மா சொல்லக்கூடாதுங்க. போட்டு 10 நிமிஷம் அருன்னு அறுக்குறாங்க ராகவை போட்டு அபி இருந்துட்டு. அதுக்கப்புறம் மறுபடியும் கண் டு கண் பார்த்து பேசுகிறாரு. வாங்க அபி, எங்கள் பாட்டி வந்து பாருங்க அபி அப்படிங்கிறாங்க. சரி யோசிக்கிறேன், இப்போ இந்த விளக்கு 3 விளக்கு எரியாமல் இருக்குது, எரிச்சு விட்ருங்க, நான் வந்து வர்றதை பற்றி யோசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியாதே அப்படிங்கிறாங்க. இது என்னங்க இந்த கோயிலை தூக்கி அங்கிட்டு நவத்தவா சொல்கிறேன், விளக்கு போடுறது தெரியாதா அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு கொண்டா அப்படின்னு தீப்பெட்டியை வாங்கி பற்ற வைக்கிறாங்க. கையை அப்படியே விளக்கு அணையாமல் இருக்கிறதுக்கு அபி கொண்டே அணைக்கிறாங்க அவர் கையோட. 2 பேரும் அப்படியே ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. 1 நிமிஷம் தாங்க, அதுக்கப்புறம் சுதாரிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வர்றியா அப்படின்னு கூப்பிட்றாங்க. நான் வீட்டில் போய் கலந்து பேசிட்டு தான் சொல்ல முடியும். என்னது கலந்து பேசுறியா, ஆமாம் உங்கள் வீட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி நானும் என் வீட்டில் சொல்லணும்ல அப்படிங்கிறாங்க. எப்படியோ வந்த தொலை அப்படின்ட்டு போயிடுறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆகாஷ்காண்டி கோயிலில் ஒரு பார்க்கில் உட்காந்துட்டு இருக்காங்க. அவர் வந்துடுறாங்க. 2 பேரும் காதல் வசனம் பேசுகிறாங்க. வீட்டில் போய் அபி கேட்குறாங்க, இந்த மாதிரி பாட்டி கூப்பிட்றாங்கன்னு. எல்லாருமே போகக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அபி இருந்துட்டு நியாயத்தை எடுத்து சொல்கிறாங்க, என்னால் தான் பாட்டி விழுந்துட்டாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அனுட்ட கேட்குறாரு அவங்க அப்பா, அபி சொல்கிறதும் கரெக்டு தாப்பா அப்படின்னு அனு சொல்கிறாங்க. இதோட முடிச்சிருக்காங்க. நாளை பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு அபி போயிடுறாங்க போல இருக்கு. நாய் குலைக்குது பார்த்தீங்கன்னா அபி கீழே தடுமாறி விழுக போகிறாங்க. அப்படியே ராகவ் பிடிக்கிறாரு, தாங்கி பிடிக்கிறாங்க. அப்படியே முத்தம் கொடுத்துட்றாங்க ராகவுக்கு அபி. 1 நிமிஷம் தன்னை மறந்து 2 பேரும் பார்க்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்னென்ன இனிமே ரொமான்ஸ் சீன் தான் போக போகுது. உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.